அன்னை தெரசான்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வருது அன்பு, கருணை, இரக்கம், சேவைதான் இல்லையா? நம்மள பல பேர் அன்னை இந்திய பெண்மணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த அளவுக்கு இந்தியாவோட அவங்க இணைஞ்சவங்க. ஆனா அன்னை இந்தியாவில பிறந்த பெண்மணி கிடையாது, ஸ்கூப்ஸ்ல பிறந்தவங்க. பிற்காலத்துல இந்திய குடியுரிமை பெற்று இந்திய மக்களுக்காக தன்னோட சேவைகளை செஞ்சவங்க. 1947 கல்கத்தால இருந்து டார்ஜிலிங்க்கு லொரோட்டோ மடத்திற்கு தியானத்திற்காக போகும்போது அவர் உள் மனசுல ஏதோ ஒரு உணர்வு தோன்றிருக்கு. அது அவங்க அழைப்பினும் நிகழ்ந்த அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் 1948 இந்திய ஏழைகளுக்காக தனது சேவைகளை ஆரம்பிக்கிறாங்க. 1950 அக்டோபர் 7 அன்பின் பணியாளர் சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சபை வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்க, போட்டுக்க துணி இல்லாம, உண்ண உணவு இல்லாம, உடல் குறைபாடு உள்ளவங்க, தொழுநோயாளிகளை கவனிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. கொல்கத்தால 13 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்டு ஆரம்பிச்ச அமைப்பு இன்னைக்கு 6000 அருட்சகோதரிகளால் நடத்தப்படுது. 12 வயசுல துறவரம் மேற்கொள்ள முடிவு செஞ்சவங்க அன்னை 18 வயசுல வீடை விட்டு வெளியேறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சகோதரி ஏன் அவங்க அம்மாவை கூட பார்க்கலையாமா.